ஹலோ நண்பா, வெல்கம் டு சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல பிளிப்கார்ட்ல இன்னைக்கு அபிஷியலா போக்கோ M7 Plus மொபைல் ஒரு 5G நெட்வொர்க்ல அஃபோர்டபுள் பிரைஸ் ஸ்டார்டிங் பிரைஸ் 14,000 கொண்டு வந்திருக்காங்க. இது ஒரு காமனான விஷயம். இந்த 14,000 ஒரு நார்மலா எல்லா பிராண்ட் லான்ச் பண்றாங்க. பட் ஆனா இந்த போன்ல நிறைய சிறப்பம்சங்களோட இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 7000 mAh பேட்டரி. சோ ஃபர்ஸ்ட் டைம் இந்த செக்மெண்ட்ல 144 ரெஃப்ரெஷ் ரேட்டோட இந்த மொபைல் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, Snapdragon 6 Gen 3 இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. வெறும் ஒரு 14,000க்கு 6GB RAM 120GB வேரியன்ட்டோட ஒரு 3 வைப்ரண்ட் கலர்ஸ், பேக் சைடுல மேட் ஃபினிஷ் ஸ்ட்ரக்சர்ஸோட சூப்பரான நல்ல கிராபிக்கல் ஓரியன்ட்ல நல்ல ஒரு பேட்டர்ன்ல எடுத்துட்டு வந்திருக்காங்க. அண்ட் 50MP பிரைமரி சென்சார் அண்ட் நிறைய சிறப்பம்சங்களோட ஒரு அஃபோர்டபுள் பிரைஸ் 5G நெட்வொர்க் மட்டும் கிடையாது, உங்களுக்கு உள்ள ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே செம்ம இம்ப்ளிமெண்டோட இந்த வட்டம் போக்கோ M7 Plus லான்ச் பண்ணிட்டாங்க. இந்த மொபைல் பத்தாங்க பார்க்க போறோம். இதுல என்னென்ன கண்டென்ட் எல்லாம் இருக்கு, வேற என்ன சிறப்பம்சங்கள் இருக்குன்னு டீட்டெயிலா இந்த வீடியோல பார்ப்போம். ஸோ அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி எப்பயும் போல நீங்க நம்ம சேனலுக்கு புதுசு மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. டிஸ்கிரிப்ஷன் நம்ம சோசியல் மீடியா பேஜஸ், வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கும் இருக்கு, ஃபாலோ பண்ணுங்க. லேட்டஸ்டான நியூஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ வெயிட் பண்ணாம வீடியோக்குள்ள போவோம். இதுதான் போக்கோ M7 Plus 5G பாக்ஸ். முன்னாடி போக்கோ M7 Plus மென்ஷன் பண்ணிருக்காங்க ஒரு எல்லோ கலர் ஸ்ட்ரக்சர்ல. ஃபர்ஸ்ட் பாக்ஸ் ஓபன் பண்ண நம்ம கையில மொபைல், நெக்ஸ்ட் உங்களுக்கு யூசர் கேரண்ட் வாரண்டி புக், சாஃப்ட் கேஸ் அண்ட் ஃபைனலா ஒரு 33W சார்ஜர், டைப் சி கேபிள் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. பாக்ஸ்க்குள்ள அவ்வளவுதான். இந்த போக்கோ M7 Plus இந்த மொபைல் பொறுத்தவரை பிளிப்கார்ட் ஆப்ஷன் லான்ச் பண்ணிட்டாங்க. ஒரு 3 வைப்ரண்ட் கலர்ஸ் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க அண்ட் 2 பேஸ் வேரியன்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. பேஸ் வேரியன்ட் 6 120GB 14,000க்கும் அண்ட் ஹையர் வேரியன்ட் 8 120GB வெறும் ஒரு 15,000 கோட் பண்ணிருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் இந்த மொபைல் டிசைன் ஃபேக்டர் வந்து நம்ம பார்ப்போம். இங்க டிசைன் ஃபேக்டர் ஒரு 3 வைப்ரண்ட் கலர்ஸ் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. பேக் சைடுல 2 மேனுவல் கேமரா அரேஞ்ச்மெண்ட்ல எடுத்துட்டு வந்திருக்காங்க. அதுக்கு ஒரு சின்ன ஒரு கட் அவுட் ஸ்ட்ரைட்டரா அரேஞ்ச்மெண்ட் இருக்கு. அண்ட் பேக் சைடுல இந்த சில்வர் கலர் வேரியன்ட் எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல அந்த சுத்தி பார்டர் எல்லாமே ப்ளூ அண்ட் ரெட் கலர் காம்பினேஷன்ல அண்ட் பேக் சைடு ஃபுல் அண்ட் ஃபுல் நல்ல மேட் ஃபினிஷ் டச்சஸ்ல எடுத்து வந்திருக்குது. இன்னொரு மேஜர் பிளஸ் பாயிண்டா இருக்கு. அது மட்டும் கிடையாது, கட்டமா கொண்டு போட்டிருக்காங்க, பாக்குறதுக்கு நல்லா இருக்கு. டிசைன் இந்த வட்டம் போக்கோல நல்ல இம்ப்ரூவ்மெண்டோட தெரியுதுன்னே சொல்லலாம். அது போக பிளாக் கலர் பிளைனான டிசைனும் அண்ட் ப்ளூ கலருக்கும் உங்களுக்கு ஒரு சின்ன சின்ன ஸ்ட்ரைட் அவுட்டோட மேட் ஃபினிஷ் டச்சஸோட எடுத்து வந்திருக்காங்க. ஸோ டிசைன் எந்த ஒரு குறையும் இல்லாம எடுத்துட்டு வந்திருக்காங்க. அது போக இதோட வெயிட் 217 கிராம், திக்னஸ் 8.4 mm திக்னஸ் அண்ட் IP64 ரேட்டிங்கோடையும் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. ஸோ இது மாதிரி ஒரு டிசைன் ஃபேக்டரோட அமைஞ்சிருக்கு இந்த வட்டம் போக்கோ M7 Plus டிசைன் ஃபேக்டர் பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைலோட டிஸ்பிளே பத்தி தான் பார்க்க போறோம். இங்க டிஸ்பிளே பார்க்கும்போது 6.9 இன்ச் ஒரு லார்ஜரான ஒரு டிஸ்பிளே, IPS LCD டிஸ்பிளே, 144 ரெஃப்ரெஷ் ரேட் வித் 700 நிட்ஸ் பிரைட்டரான கார்னிங் Gorilla Glass 3 ப்ரொடக்ஷனோடையும் ஒரு ஃபுல் HD பிளஸ் பேனல் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ஒரு பஞ்ச் ஹோல் கேமரா வித் உங்களுக்கு ஒரு சூப்பரான பவர்ஃபுல்லான பேனல் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அது இந்த பட்ஜெட் செக்மெண்ட்ல 14,000க்கு. ஸோ டிஸ்பிளேல செம்ம ரெஸ்பான்சிபிளா இருக்கு. இண்டோர் அண்ட் அவுட்டோர் நல்லாவே விசிபிளா இருக்கு. இந்த கான்ட்ராஸ்ட், வியூவிங் ஆங்கிள்ஸ், கலர் சேச்சுரேஷன்ஸ் எல்லாமே தாறுமாறா இன்பில்ட் பண்ணிருக்காங்க. நல்ல ஒரு பவர்ஃபுல்லான பேனல். அது இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு நல்ல ஒரு இம்ப்ளிமெண்டோட இருக்கு இந்த டிஸ்பிளே செக்மெண்ட் பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைல என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் என்னென்ன ஹார்ட்வேர்ஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்ப்போம். இந்த மொபைலோட வெயிட் 217 கிராம், திக்னஸ் 8.4 mm திக்னஸ், அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 15 2S OS அப்டேட், 3Sக்கு செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் கொடுக்க போற ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க. அதுக்கு மேல ஹைப்பர் OS 2 சப்போர்ட், IP64 ரேட்டிங் இருக்கு, LPDDR4X UFS 2.2 சப்போர்ட், மெமரி கார்டு 1TB எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம், IR போர்ட் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க, சிங்கிள் ஸ்பீக்கர் தான் அண்ட் வைஃபை டூயல் பேண்ட் சப்போர்ட், ப்ளூடூத் 5.1, சைட் மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார். ஸோ இது மாதிரி நல்ல ஒரு சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் ஹார்ட்வேர்களோட இந்த மொபைல் இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலோட பேட்டரி. இந்த மொபைலோட மெயின் செல்லிங் பாயிண்ட் பேட்டரி தான். இங்க 7000 mAh பேட்டரி, அது ஒரு 14K உள்ள செக்மெண்ட்ல ஃபர்ஸ்ட் டைம் போக்கோ ஹையர் mAh பேட்டரியோட இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, 33W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்கு, 18W வயர் மூலமா ரிவர்ஸ் வயரிங் சார்ஜிங் சப்போர்ட்டும் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. சோ போக்கோ இன்னொன்னு என்ன கிளைம் பண்றாங்கன்னா, பேட்டரிக்கு 3 years வரைக்கும் நல்ல ஒரு அப்கிரேடா இருக்கும், நல்ல உங்களுக்கு லாங்கர் டியூரபிள் பேட்டரி கிடைக்கும் சொல்லிட்டு இந்த வட்டம் இந்த 7000 mAh பேட்டரிக்கு போக்கோ கிளைம் பண்றாங்க. சோ இது மாதிரி ஒரு கன்சிடரேஷன்ஸ்ல 0 to 100 33W வச்சு சார்ஜ் பண்றதுக்கு உங்களுக்கு கிட்டத்தட்ட உங்களுக்கு 40 to 50 minutes எடுக்குது. ஒன் சார்ஜ் ஆச்சுன்னா மாடரேட் யூஸருக்கு 1 டேக்கு மேலேயும், ஹெவி யூஸருக்குமே 1 டேக்கு மேலேயும் நல்ல ஒரு பேட்டரி டியூரபிள் இந்த மொபைல் நம்ம எதிர்பார்க்கலாம்னே சொல்லலாம். அடுத்த மொபைலோட கேமரா செக்மெண்ட். இங்க பிரைமரி சென்சார் 50MP, அடுத்து ஒரு AI லென்ஸ், ஃப்ரண்ட்ல 8MP, ஒரு ஆவரேஜான கேமரா தான். 14Kக்கு ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பண்ண முடியாது. இருந்தாலும் இங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல 1080 30 frames seconds வீடியோ எடுக்க முடியும். சோ அது போக இந்த ஸ்லோ மோஷன்ஸ், டைம் லேக்ஸ் அண்ட் நிறைய ஃபில்டர்ஸ் ஆப்ஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் எடுக்கிற ஷார்ட்ஸ் டீடைலிங் நல்லா இருக்கு. ஓவரால் நல்ல ஒரு கேமரா அரேஞ்ச்மெண்டோட இந்த வட்டம் இந்த போக்கோ M7 Plusல கேமரா செக்மெண்ட் எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லலாம். அண்ட் ஃபைனலா இங்க பார்க்க போறது ப்ராசஸர். சோ இதெல்லாம் ஹேண்டில் பண்றதுக்கு Snapdragon 6S Gen 3 இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. ஒரு 6nm ஆர்க்கிடெக்ட், 2.3 GHz கிளாக் சூட் பண்ணி 8 கோர் ஆட்டோ கோர் ப்ராசஸர் கலர் இருக்காங்க. இதோட GPU பார்க்கும்போது
அண்ட் 619 இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக 144 ரெஃப்ரெஷ் ரேட் டிஸ்பிளேக்கு இருக்கு அண்ட் 7000 mAh ஹையர் எம்ஏஹெச் பேட்டரி லாங்கர் டியூரபிள் இருக்கிறதுக்காக இங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்ல ஒரு ஆப்டிமைஸ் செம்ம இம்ப்ளிமெண்ட். அதுக்கு முக்கியமான ரீசன் இந்த ஹைப்பர் வாய்ஸ் 2னே சொல்லிக்கலாம். செம்ம ஃப்ளூயண்டா இருக்கு. ஆப் ஓப்பன் பண்ற கன்சிடென்சி, ஆப்டாப் ஜம்ப் பண்ற விஷயங்கள் எல்லாத்துக்குமே நம்ம செம்ம கன்வென்ட்டா இருக்கு. அது போக டே டு லைஃப்ல அந்த என்டர்டைன்மெண்ட், சோசியல் மீடியா யூசேஜ் இது மாதிரி விஷயங்களுக்கும் இந்த எஸ்ஓசி நல்ல ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னே சொல்லலாம். நல்ல ஒரு மாடரேட் யூசருக்கும் அண்ட் ஹெவி யூசருக்குன்னு போக முடியாது, நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குதுங்க. அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இந்த 6S Gen 3 சிப்செட் சூப்பர் ஆப்டிமைஸோட இந்த வட்டம் போக்கோ M7 Plusல எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அண்ட் ஃபைனலா ஃப்ரெண்ட்ஸ், இந்த போக்கோ M7 Plus இவ்வளவு காம்படிஷன் போய்கிட்டு இருக்கு. அப்போ ஒரு 15K மொபைலை எப்படி எல்லாம் மக்கள் கையில ரீச் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு சின்ன எடுத்துக்காட்டு தான் இந்த போக்கோ M7 Plus. என்னதே இருந்தாலும் இப்படி ஒரு மொபைல் வரக்கூடாதுன்னு ஒரு எடுத்துக்காட்டு என்னன்னு பாத்தீங்கன்னா இதோட ஆட்ஸ் ப்ளோவர்ஸ். ஸோ இதை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி ஆகணும் ஜோமி சைட்ல இருந்து. ஸோ இது ரெஸ்ட்ரிக்ட் பண்ணா பெஸ்ட் மொபைலா இருக்கும். அது மட்டும் கிடையாது, சர்வீஸ் சென்டர் ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும். சுத்தமா எங்க ஊர்ல சர்வீஸ் சென்டரே கிடையாது. போனாலும் மதிக்க மாட்டாங்க. எந்த ஊர்ல போனாலும் இது வந்து மிகப்பெரிய ஒரு டிராபேக்கா இருக்கு. ஓகே, இந்த போக்கோ M7 Plus ஒரு 3 வைப்ரான கலர்ஸ் அண்ட் 2 பேஸ் வேரியன்ட் 14Kக்கு ஒரு ஒத்துபிளான ஒரு போன். இதோட அட்மாஸ்பியர் செம்மையா ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க ஜோமி சைட்ல இருந்து, அதாவது போக்கோ சைட்ல இருந்து சூப்பராகவே இருக்கு. நீங்க டிஸ்பிளே செக்மெண்ட் அண்ட் இன்டர்னல் ஹார்ட்வேர், சாஃப்ட்வேர் சைடா இருக்கட்டும், சாஃப்ட்வேரோட அப்கிரேட் விஷயங்கள் பேசுறா இருக்கட்டும், பேட்டரியா இருக்கட்டும் அண்ட் கேமரா ஆவரேஜா தான் இருக்கு. இன்னும் இம்ப்ரூவ்மெண்டோட வந்திருந்தது, ஒரு அல்ட்ரா வைடோட வந்திருந்தா இன்னும் பெஸ்ட் ரிசல்ட்டா இருக்கும். அதெல்லாம் ஹேண்டில் பண்றதுக்கு இந்த எஸ்ஓசி எடுத்து வந்த விதங்கள் அண்ட் அதோட இம்ப்ளிமெண்ட், அதோட யூசேஜ் விதங்கள் எல்லாமே சூப்பராகவே இருக்குன்னே சொல்லலாம். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில 14K செக்மெண்ட்டுக்கு 144ஓட வர்றது ரெஃப்ரெஷ் ரேட்டோட இந்த போனா தான் இருக்கு. அது மட்டும் கிடையாது, 7000 mAh பேட்டரியும் 33W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோடையும் ஃபர்ஸ்ட் போனா இதுதான் இருக்கு போக்கோ M7 Plus. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த போக்கோ M7 Plus ஒரு பெஸ்டான ஒரு மொபைல், அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அண்ட் டிசைன் வைஸ்மே நல்லா இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓவரால் இந்த போனை பத்தி நம்ம டீட்டெயிலா பிரீஃபா பேசிட்டோம். இதுல டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எப்பயும் போல கமெண்ட்ஸ் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்யூ.